ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய வகுப்பில் நவநாயகர்கள் பற்றி ஒரு ஆய்வு கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நவநாயகர்கள் தான் நம்ம ஜோதிடத்தின் தூண்கள் என்று சொல்லலாம். ஆனால் இவர்களை வைத்துத்தான் நாம் அனைத்து ஜாதகங்களையும் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். அதற்கு முன் நவநாயகர்களின் அனைத்து கோயில்களிலும் நவகிரக மண்டலம் இருக்கும். நவநாயகர்கள் வீட்டு இருப்பார்கள். அவர்களுடைய தன்மைகள் ஒரு சிறு குறிப்பாக நாம் இந்த வகுப்பில் காணவிருக்கிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புல ராசி மண்டலம் பத்தி பார்த்தோம். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கிரகம் ஆதிபத்தியம் பெறுது. அது ஏன் என்று பார்த்தோம். ஆதிபத்தியம் பெறுதுன்னு அப்படியே மனப்பாடம் பண்ணாம, ஏன் அவ்வாறு ஆதிபத்தியம் பெறுகிறது? மேசத்திற்கு ஏன் செவ்வாய்? ஏன் குரு ஆகாது? ஏன் ரிஷபத்துக்கு சுக்கிரன் வருகிறார்? மிதுனத்துக்கு ஏன் புதன்? என்பதை ஏன் என்ற காரணத்துடன் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இவ்வாறு நவ கிரகங்களில் 7 கிரகங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஆதிபத்தியம் பெறுகிறது. ராகு கேதுக்கு சுய வீடுகள் இல்லை. சொந்த வீடு என்பது இல்லை. நிழல் கிரகங்களாக இருப்பதனால் அவர்களுக்கு சொந்த வீடுகள் என்பது இல்லை. ஒளி கிரகங்கள், அதாவது ஒளி நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரர்களுக்கும் மற்ற 5 ராஜ கிரகங்களுக்கும் சொந்த வீடுகள் உண்டன. அந்த வீடுகள் எவ்வாறு அமைப்பு செய்யப்பட்டுள்ளது என்பதை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்பொழுது இந்த நவநாயகர்கள் கோயில்களில் வீற்றிருக்கும் தன்மை. நம்ம கோயில்ல போனோம்னா நவகிரக மண்டலம் இப்படிதான் இருக்கும். 9 கிரகங்களுமே கோயில்ல இப்படிதான் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு குறிப்பிட்ட திசையை நோக்கியவாறு வச்சிருப்பாங்க. சூரியன் கிழக்கு திசையை நோக்கி இருப்பார், சனி மேற்கு திசையை நோக்கி இருப்பார் அப்படின்னு ஒவ்வொரு குறிப்பிட்ட திசை நீங்க கோயில்ல பார்த்து சாமி கும்பிடுறப்ப நல்லா கவனிச்சிருப்பீங்க. சூரிய பகவான் நடுவுல இருப்பார். சூரியனுக்கு இடது பக்கம் குரு இருப்பார். சூரியனுக்கு வலது பக்கம் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருப்பார். சூரியனுக்கு நேர் எதிர் அந்த வெம்மையை தாங்குவதற்கு சுக்கிர பகவான் இருப்பார். சூரியனுக்கு வலது மூலையிலும் வலது மூலையில் சந்திரனும், இடது கார்னர் லெப்ட் கார்னர்ல புத பகவானும் இருப்பார். சூரியனுக்கு பின்னாடி சனி பகவான் மேற்கு நோக்கி வீற்றிருப்பார். ஏன்னா சூரியன் கிழக்கு நோக்கி இருப்பார், சனி பகவான் மேற்கு நோக்கி இருப்பார். ரெண்டுமே முதுக காமிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சனி பகவான் மேற்கு நோக்கி இருப்பார். சூரிய பகவானுக்கு வலது பக்கம் வலது பக்கம் முதுகு பக்கம் இருக்கிற வலது பக்கம் வந்து ராகு பகவானும், முதுகு பக்கம் இடது பக்கம் வந்து கேது பகவானும் இருப்பார். இப்ப இந்த படத்துல இருந்து நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வாகனம், அதான் வண்டி கார்னு வந்து 2 வீலர் கார்லாம் இருக்கு. அப்ப வந்து வாகனங்கள் ஒவ்வொரு கிரகத்துமே எடுத்து அந்த கிரகங்களுக்கு ஒவ்வொரு வாகனம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. அனுபூதி மூலமாக உருவாக்கப்பட்டுள்ளது. சந்திர அனுபூதின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அனுபவத்தின் மூலமாக உணர்ந்து கொண்டு வரப்பட்டது. குரு பகவான் பார்த்தாருன்னா வெள்ளை யானை, புத பகவான் சிங்கமும் பாம்பு போன்ற ஒரு உருவமும் இருக்கும். அதாவது சிங்கமும் யானையின் தும்பிக்கை இருக்கிற மாதிரி ஒரு உருவம். சுக்கிர பகவானுக்கு வெண்குதிரை. அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்குமே சில குறிப்பிட்ட வாகனங்கள் அனுமதிச்சிருக்காங்க. ராகுக்கு எது ரொம்ப பேர் குழப்பம் ஆயிக்குவாங்க, குழப்பம் அடைவார்கள். என்றால் தலை வந்து நாகம் இருந்துச்சுன்னா அது கேது, தலை மனித உருவு இருந்துச்சுன்னா அது ராகு. இப்ப இந்த கிரகங்கள் நவநாயகர்கள் எவ்வாறு வீற்றியுள்ளார்கள், அதனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம்.
இப்ப நம்ம போய் சாமி கும்பிடுறப்ப வரிசையில பார்க்கிறது யார் யாரு? கேது, சனி, ராகு. இதுதான் முதல் வரிசையில் இருப்பார்கள். 2வது வரிசையில் இருப்பவர்கள் குரு, சூரியன், செவ்வாய். குரு, சூரியன், செவ்வாய். அதாவது நடு வரிசையில் இருப்பார்கள். கடைசி வரிசையில் இருப்பவர்கள் புதன், சுக்கிரன், சந்திரன். புதன், சுக்கிரன், சந்திரன். இப்ப இவர்களை வைத்து ஒரு புரிதல் நம்ம எடுத்துக்கிறோம். சனி, ராகு, கேது கர்மாவை அனுபவித்து அதை தீர்ப்பதற்காக உருவான கிரகங்கள். சனி, ராகு, கேது 3 பேருமே பாவ கிரகங்கள்னு சொல்லுவோம். நாம் செய்த இதுக்கு முன்னாடி போன பிறவிகள்ல செய்த கர்மாக்களில் புதைந்துள்ள கர்மாக்களை வெளிக்கொணர்வு சனி, ராகு, கேது. முதல் வரிசை. அடுத்த பிறவிக்காக பாவம் செய்ய தூண்ட செய்வது. அடுத்த பிறவிக்காக பாவம் செய்ய தூண்ட செய்வது. இப்ப முதல் வரிசையில. இப்ப இதே நமக்கு இடது பக்கமா பார்த்தோம்னா புதன், குரு, கேது. புதன் புத்திக்காரகன், குரு நாலேஜ் அறிவுக்காரகன், அறிவுக்கு குரு, ஞானத்துக்கு கேது. புதன் புத்தி, ஜோதிடத்துக்கு கர்த்தாவே புதன் தான். புதன் நல்லா இருந்தா தான் ஒருத்தருக்கு ஜோதிடமே வரும். புத பகவான் வடகிழக்கு மூலையில் இருப்பார். பச்சை கலர்ல ஆடை அணிந்து வீற்றில் இருப்பார். புத பகவான் தான் ஜோதிடத்துக்கு அதிபதி, ஜோதிடத்தின் கர்த்தான்னே சொல்லலாம். புதன் ஒருத்தருக்கு வேணுங்கிற ஸ்கில் கொடுக்கிறவர், புத்திசாலித்தனத்தை கொடுக்கிறவர். குரு அறிவை கொடுப்பவர். அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அறிவு சில பேருக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா புத்திசாலித்தனம் இருக்காது. ரெண்டுமே இருக்கிறது ரொம்ப அபூர்வம். கேது ஞானத்தை கொடுப்பது, ஆழ்ந்த புலமையை கொடுப்பது. கேது அனைத்தையும் பிரித்து பார்த்து ஆராயும் தன்மையை கொடுப்பது. குரு பகவானும் ஆராயும் தன்மையை கொடுப்பார், ஆனால் கேது தான் பிரித்து பார்த்து ஆராயும் தன்மையை கொடுப்பவர். குரு அனைத்தையும் சேர்த்து பார்த்து ஆராயும் தன்மையை கொடுப்பவர். சரி, ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்றது? புதன் இல்லாம பண்ண முடியாது. புதன், குரு, கேது முதல், அதாவது நமக்கு இடது பக்கம் முதல் வரிசை. அடுத்ததாக இருக்கிறது சுக்கிரன், சூரியன், சனி. இதுதான் ஒருத்தர் ஜனனம் எடுப்பதற்கான முக்கியமான கிரகங்கள். சுக்கிரன், சூரியன், சனி இல்லாம ஒரு பிறவி இருக்காது. அதாவது சுக்லம் நீர், வெப்பம் உண்மை நெருப்பு, சனி பகவான் காற்று. இந்த 3மே சேர்ந்ததுதான் ஒரு உயிரினம் உருவாகும். மனித பிறவி மட்டும் இல்ல, அனைத்து பிறவிகளும். நடுவரிசையில மேல இருந்து கீழ் நோக்கி இருக்கிறது. நடுவுல இருக்கிறது சென்டர்ல. இப்ப நமக்கு வலது பக்கம் பார்த்தோம்னா சந்திரன், செவ்வாய், ராகு. இவர்கள் 3 பேரும் நாம் அனுபவிக்க வேண்டிய ஆற்றலை கொடுப்பவர்கள். தெம்பு, மனதைரியம் இதெல்லாம் இருந்தாதான் அனுபவிக்க முடியும். எல்லாமே இருந்து அனுபவிக்க முடியாதவர்கள் இருப்பார்கள். இந்த செவ்வாய், சந்திரன்,
ராகு. இந்த 3 பேரும் ஒருத்தர் அனுபவிக்க வேண்டிய ஆற்றலை கொடுப்பவர். புதன், குரு, கேது புத்தி சம்பந்தப்பட்டது, அறிவு சம்பந்தப்பட்டது, ஞானம் சம்பந்தப்பட்டது. சுக்கிரன், சூரியன், சனி ஒரு உயிர் ஜனனிப்பதற்கான சம்பந்தம், ஒரு ஆற்றல் உருவாவதற்கான சம்பந்தப்பட்டது. உயிர் உருவாயிடுச்சு, அதெல்லாம் அனுபவிக்கணுமே. ஒவ்வொரு நாளும் பல நம்ம உடம்புல பல்வேறு பாக்டீரியா எல்லாமே உற்பத்தி ஆகிட்டே இருக்கு, ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே ஆற்றல் கொடுப்பது தான் சுக்கிரன், சூரியன், சனி. சந்திரன், செவ்வாய், ராகு ஆற்றலை கொடுப்பவர். இந்த வரிசையில பார்த்தா இப்படி. இதே வந்து நமக்கு இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா பார்த்தோம்னா கேது, சனி, ராகு அது ஒரு அணி. அதே மாதிரி குரு, சூரியன், செவ்வாய் அது ஒரு அணி. புதன், சுக்கிரன், சந்திரன் அது ஒரு அணி. புதன், சுக்கிரன், சந்திரன். இந்த கேது, சனி, ராகு வந்து நாம் செய்ய வேண்டிய பாவங்களை எடுத்துரைப்பது. அப்ப நம்ம திருந்தினா அது சரி, அது வேற. பாவங்களை செய்ய தூண்டுவது, தூண்டிவிட்டு அதை அனுபவிக்க வைத்து அதன் மூலம் துன்பம் பெற்று, ஒருவேளை நல்ல அமைப்பா இருந்துச்சுன்னா அதன் மூலமாக ஆன்மீக பாதையிலேயோ அல்லது துறவு நிலையிலேயோ சென்று பிறவி பேரை அடையும். இல்லை என்றால் மறுபிறவிக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி குரு, சூரியன், செவ்வாய் ராஜகிரகங்கள், மிகப்பெரிய ராஜகிரகங்கள்னு சொல்லுவாங்க. குரு, சூரியன், செவ்வாய். செவ்வாய் வந்து ஜனனத்துக்கு அறிகுறி. அதாவது ராசி மண்டலத்தின் முதல் வீட்டுக்கு அதிபதி. சூரியன் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, சிம்ம ராசிக்கு அதிபதி. புதன் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. 1, 5, 9 திரிகோண ஸ்தானங்களுக்கு ஆதிபத்தியம் பெறுபவர்கள் நவகிரகங்களில் நடுவில் வீற்றுள்ளார். திரிகோணம்னா நம்ம அடுத்து பார்ப்போம், நீங்க வார்த்தைகள் குறிச்சு வச்சுக்கோங்க. திரிகோணங்களுக்கு ஆதிபத்தியம் பெறுபவர்கள், அதாவது காலபுருஷனுக்கு 1, 5, 9ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெறுபவர்கள். 3 வகையான பிறவிகள் உண்டுன்னு சொல்லுவாங்க. சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, பிராரப்த கர்மா. இந்த 3 வகையான பிறவிகளுக்கு அதிபதிகள் இவர்கள் தான். சஞ்சித கர்மா சென்ற பிறவி, பிராரப்த கர்மா இப்ப அனுபவிக்கிற பிறவி, ஆகாமிய கர்மா அடுத்து வரவேறிய பிறவி. சஞ்சித கர்மாவுக்கு செவ்வாய், ஆகாமிய கர்மாவுக்கு சூரியன். மாத்தி சொல்லிட்டேன், சாரி. அதாவது பிராரப்த கர்மாவுக்கு செவ்வாயும், ஆகாமிய கர்மாவுக்கு சூரியனும், சஞ்சித கர்மாவுக்கு குருவும் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். அதாவது இது காலபுருஷனுக்கு ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே மாறும், ஒரு தனிநபர் ஜாதகத்துக்கு மாறும். இது வந்து காலபுருஷனுக்கு பொதுவானது. இந்த காலம் உருவாவது, காலம் உருண்டோடி வந்துட்டு இருக்கு. நம்ம ஏதோ குறிப்பிட்ட வருஷம் நம்ம தெரிஞ்ச கணக்குல சொல்லிட்டு இருக்கோம், இல்ல. செவ்வாய் 1ஆம் வீட்டுக்கு அதிபதி, 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன், 9ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு. இவர்கள் 3 பேருமே இந்த வரிசையில் வீற்றுகிறார். கடைசி வரிசையில் இருப்பது, நம்ம முன்னாடி இருந்து நவகிரகங்களை கூப்பிட்டோம்னா கடைசி வரிசையில் இருப்பது புதன், சுக்கிரன், சந்திரன். அதாவது மனம் புத்தி தான். மனம் புத்தி, மனோகாரகன் சந்திரன், புத்திகாரகன் புதன். ஒரு ஒரு செயல்பாட்டை பெருக்கும் ஸ்தானம் சுக்கிரன். ஒருத்தர் ஒரு பக்கம் எழுதுறாரு, 2 பக்கம் ஆகுது, 3 பக்கம் ஆகுது, அப்படியே எழுதிட்டே வர்றாரு. அதுக்கு புத்தி பயன்படணும், மனம் லயிக்கணும்,
அறிவு குரு பகவானுடைய ஆற்றல் இருக்கணும். ஆற்றல் அதுக்கு எழுதுறதுக்கான ஒரு செயல்பாட்டை கொடுப்பதற்கு செவ்வாய் இருக்கணும். அதெல்லாம் இருக்கு சரி. அது அந்த எழுத்துக்கள் எப்படி பிரதிபலித்து பெருகும்? அதற்கு சுக்கிரன் வேணும். அதனாலதான் காலபுருஷனுக்கே 7ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெறுபவர் சுக்கிரன். 2, 7க்கு ஆதிபத்தியம் பெறுபவர். 7ஆம் இடம் பெருக்கும் ஸ்தானம். எந்த ராசியா இருந்தாலும், எந்த லக்னமா இருந்தாலும், ஜாதகத்துல இருந்து லக்னத்துல இருந்து 7ஆம் இடத்தை எண்ணீங்கன்னா, அந்த இடம் தான் பெருக்கும் ஸ்தானம். ஒருத்தர் ஒரு பக்கம் எழுதுறாரு, 2 பக்கம் எழுதுறாரு, புத்தி இருக்கு, மனம் லயிக்குது, ஆற்றல் கொடுக்கிறாரு, செவ்வாய் அறிவு கொடுக்கிறாரு, குரு எல்லாம் வருது. ஆனால் அது புத்தகமாக உருப்பெற்று பல்வேறு கைகளில் தவழுமா? பல பேர் அதை விரும்பி வாசிப்பார்களா என்றால் அதற்கு சுக்கிரனுடைய துணை வேண்டும். சில பேர் புக்கெல்லாம் நல்லா எழுதுவாங்க. பார்த்தா ரொம்ப பேர் கையிலேயே போகாது. சுக்கிரனுடைய அனுமதி இல்லாம அந்த புஸ்தகம் வந்து பிரபலம் அடையாது. சோ அந்த கடைசி வரிசையில இருக்கிறது புதன், சுக்கிரன், சந்திரன். ஒன்றை மற்றொன்றாக மாற்றி பெருக்குவது. இந்த 3 பேர் இல்லாம அது நடக்காது. இந்த நவநாயகர்களை வணங்கும் பொழுது அந்த ஒவ்வொரு நவநாயகர்களையும் வணங்கும் பொழுது ஒவ்வொரு நாயகர்களுக்கும் உள்ள வாகனம் என்ன? சூரியன் வந்து 7 குதிரைகள் உள்ள வாகனத்தில் பயணிக்கிறார். சனி பகவான் காகத்திலும், கேது வந்து கருமை யானையிலும், ராகு பகவான் புலியிலும் பயணிக்கிறார். இது எல்லாமே நம்ம வாகனங்களை குறிப்பெடுத்து வச்சுக்கணும். எந்த திசையை நோக்கி அவர்கள் இருக்கார்கள் என்பதை குறிப்பெடுத்து வச்சுக்கணும். புத்தகங்களை நாங்களும் ஒரு புத்தகம் அனுப்புவோம். அதுலயும் இருக்கும். பல்வேறு புத்தகங்கள் உங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட 20 புக்காவது உங்களுக்கு அனுப்பிடுவோம். எல்லாமே படிங்க. கிரகங்களை வணங்கும் பொழுது, கோயில்ல போய் வணங்கும் பொழுது எந்த திசையை நோக்கி இருக்கிறார்களோ, சில கோயில்கள்ல உட்கார்ந்து இருப்பாங்க, சில கோயில்ல வரிசையிலே இருப்பாங்க. பிள்ளையார்பட்டியில போனீங்கன்னா நவநாயகர்கள் வரிசையில் இருப்பார்கள். இந்த மாதிரி 9 இடத்துல வேற வேற இடத்துல ஒவ்வொரு திசையை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். எல்லாருமே இறைவனை நோக்கியவாறு வரிசையில் இருப்பார். ஒரு கோயில்ல அமர்ந்த கோலத்தில் அனைத்து கிரகங்களும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வணங்கும் பொழுது அவர்களுடைய வாகனம் என்ன, அவர்களுடைய துணைவியார்கள் யாரு யாரு, அதெல்லாம் குறிப்பெடுத்துக் கொண்டு வணங்குவது மிகவும் சிறப்பு. இப்ப நான் சொன்ன தாற்பயம் அனைத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு வணங்குதல் அதை விட சிறப்பு. அதை நாம் ஜாதக ஆய்வில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது மிகவும் பயனுள்ளதாக. ஒவ்வொரு கிரகங்களையும் அவர்கள் சுபர்கள் அசுபர்கள் என்று பிரித்துள்ளார். இயற்கை சுபர்கள், இயற்கை பாவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு ஜாதகங்களுக்கும் அது மாறும். இது வந்து பொதுப்படையானது. காலபுருஷனுக்குன்னு கூட எடுத்துக்கலாம். இது வந்து பொதுப்படையானது. குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை, சந்திரன் இவர்கள் அனைவரும் சுபர்கள், இயற்கை சுபர்கள். இயல்பாகவே இவர்கள் சுபர்கள் என்றால் நன்மையை செய்வதற்காக உள்ள கிரகங்கள். குரு முதன்மையான சுபர். நவ கிரகங்கள்லேயே முதன்மையான சுபர் குரு. 2வது சுக்கிரன், இவரை அசுர குரு என்றும் கூறுவார். 3வது தனித்த புதன் அல்லது பாவருடன் சேராத புதன் ஆக எடுத்துக்கொள்ளலாம். தனித்த புதன் அல்லது பாவருடன் சேராத புதன். 4வது வளர்பிறை சந்திரன். வளர்பிறை சந்திரன் என்றால் என்னன்னா, அமாவாசைக்கு அப்புறம் அடுத்த பௌர்ணமிக்குள்ள பிறக்கிறவங்க எல்லாருக்குமே வளர்பிறை சந்திரன் இருக்கும். அவங்களுக்கு சுபர்கள், அந்த சந்திரன் சுபராக இருப்பார். குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன். உங்க ஜாதகத்துல சூரியன்ல இருந்து சந்திரன் எத்தனாவது கட்டத்துல இருக்குன்னு பாருங்க. முதல் 7 கட்டத்துல இருந்துச்சுன்னா அவர் வளர்பிறை சந்திரன் சுபராக எடுத்துக்கலாம். சூரியன்ல இருந்து எண்ணணும், லக்னத்துல இருந்து எண்ணக்கூடாது. சூரியன்ல இருந்து எண்ணணும். 7 வீட்டை 7வது வீட்டை தாண்டிருச்சுன்னா அவர் அசுபர், தேய்பிரை சந்திரனா மாறிடுறார். அடுத்து பாவர்கள் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவர்களுடன் தேய்பிரை சந்திரனும் சேர்த்துக் கொள்ளலாம்.
வேறு ஏதேனும் ஒரு கிரகத்துடன் ஒரு புதன் சேர்ந்தார்னா, ராகுவோட புதன் சேர்ந்தாலோ, சனியுடன் புதன் சேர்ந்தாலோ, சூரியன், செவ்வாயுடன் புதன் சேர்ந்தாலோ, புதனும் இயற்கை பாவியாகவே ஆகிருவார். இப்ப முழுமையான சுபர்ன்னு பார்த்தா குருவும், சுக்கிரன் தான். ஏன்னா புதன் வந்து தனித்து இருந்தால் மட்டுமே சுபர். வேற ஏதேனும் கிரகத்துடன் சேர்ந்திருந்தால் அவர் பாவி ஆயிடுவார். பாவ கிரகத்துடன் சேர்ந்தால். சுப கிரகத்துடன் சேர்ந்தால் சுபர் ஆயிடுவார். வளர்ப்பிறை சந்திரன் வளர்ப்பிறையாக இருந்தால் அவர் சுபர். பாவர்கள் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, தேய்பிறை சந்திரன். இந்த 2 விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். சில பேர் ஜாதகம் காட்டி இது பாவ ஜாதகமா, புண்ணிய ஜாதகமான்னு கேட்பாங்க. அதற்கு இத வச்சே நம்ம வந்து பலன் சொல்லுவாங்க. லக்னத்துல குரு இருந்தாலோ, சுபர் இருந்தாலோ, அல்லது குரு வீட்டை லக்னமாக கொண்டிருந்தாலோ, குரு வீடு எது எதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம வகுப்புல தனுசு மற்றும் மீனம். சுக்கிரன் வீடுகளை லக்னமாகவோ, ராசியாகவோ கொண்டிருந்தாலோ, சந்திரன் வீட்டை வளர்பிறை சந்திரன் ஆகி அவர் ஜாதகத்துல வந்து சந்திரன் வளர்பிறை சந்திரன் ஆகி சந்திரன் வீடாகிய கடகத்தை லக்னமாக கொண்டிருந்தாலோ, அதே மாதிரி புதன் வீடுகளான மிதுனம், கன்னியை லக்னமாக கொண்டிருந்து பாவர் சேர்க்கை இல்லாமல் இருந்தால் புண்ணிய ஜாதகம்னு சொல்லிடுவாங்க. இது அடிப்படையில பார்த்து சொல்றது. இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா பார்த்து சொல்றது அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். இது அடிப்படையில இந்த இயற்கை சுபர்களை மட்டும் வச்சு பார்த்து சொல்றோம். இதை தவிர பாவர்கள் ஏதேனும் தொடர்பு பெற்றிருந்தால் லக்னத்துடன் அல்லது ராசியுடன் தொடர்பு பெற்றிருந்தால், சேர்ந்திருந்தால், அல்லது பார்த்திருந்தால், அல்லது சூழ்ந்திருந்தால், ஏதோ ஒரு முறையில நெருங்கிய தொடர்பு இருந்தால் அது பாவ ஜாதகம் அப்படின்னு சொல்லிடுறோம். இயற்கை சுபர் பாவர்கள் மிகவும் முக்கியம். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து வரும் வகுப்புகளில் நம்ம ஒவ்வொரு ராசிகளின் தன்மைகள் என்னென்ன அப்படின்றதை பார்ப்போம். வாழ்த்துக்கள். நன்றி.